ஹாய், நான் கண்மணி. நான் லைம்லைட் கோச்சிங் சென்டரில் வந்து 3 மந்த்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ண ஃபியூ டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. மணிகை சாரால் தான் அதுவும் எனக்கு வந்தது. ஒன் டே நைட் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பி நீ எனக்கு இதோட வாய்ஸ் டெஸ்ட் அனுப்புன்னுட்டு மாடுலேஷனோட சொல்லி கொடுத்தாரு. நானும் ஓகே பண்ணி கொடுத்தேன். உடனே அவங்க வந்துட்டு என்னோடய வாய்ஸ் ஓகே சொல்லி பேமெண்ட்டும் பேசி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகேன்னு மறுநாள் போயிட்டு நான் அதை பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டப்பிங்கிறதால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பட் உள்ளே போனதுமே அவங்க என்னை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் சிங்கிள் டேக்கில் எல்லாமே பண்ணி கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து என்னோடய ஒர்க் பிடிச்சி வெரி குட் சொல்லிவிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதோட பேசின பேமெண்ட்டு வித் கன்வீனியன்ஸோடு எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அது சொல்லவே முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் மணிகை சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி என்னோடய பேட்ச்மேட் ஒருத்தவங்களும் பெரிய ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க, ஒரு வில்லன் ரோலு. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேமெண்ட் பண்ணுறாங்க. என்னோட நிறைய பேட்ச்மேட்டுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்ருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிட்டுருக்காங்க. நான் இப்போ பண்ணது வந்து ஒரு மூவி. அதில் வந்து ஃபீமேலுக்கு டப் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் என்ன சொல்கிறது, சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. லைம்லைட் கோச்சிங்கில் படிக்கிறவங்க, படிக்க போகிறவங்க, கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்யூச்சர் இருக்குதா சொல்லுவேன். கோச்சிங்கில் வந்துட்டு நீங்கள் வெறும் டப்பிங் மட்டும் கற்றுக்க முடியாது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய கற்றுக்கலாம். நியூஸ் ரீடிங், ஆர்ஜே, ப்ளஸ் வந்து வெறும் மீடியா ஃபீல்ட் பற்றி அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் கிளாஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார். அவருக்கு தெரிகிற எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுன்னுட்டு நிறைய எஃபர்ட் போடுவார். லைம்லைட் கோச்சிங்கில் நான் ஃபஸ்ட்டு சேரும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தயக்கத்தோடு தான் ஜாயின் பண்ணேன். இது நம்மளுக்கு சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு கொஞ்சம் டீமோட்டிவேட்டடாக தான் இருந்தேன். பட் சார் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் கிடையாது, உங்களுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது, நீ நிறைய பண்ணுவ அப்படின்ட்டு எப்போயுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாது. நம்ம டவுனே ஆகவே முடியாது. அவர் வந்து முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. நீ பண்ணி தான் ஆகணுன்னும் போது ஓகே நம்மளுக்குள்ளே இவ்வளோ இருக்கான்னுட்டு நம்மளே கொஞ்சம் பிரமிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் வந்து யாருக்கையும் ஈஸியாக விட்டுறவே மாட்டார். இது உனக்கு வரல சொல்லி நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு இருப்போம். பட் அவர் வந்து அவ்வளோ நம்மளை நம்புவார். உன்னால தான் முடியும்னுட்டே நம்மளை மோட்டிவேட் பண்ணுவார். பண்ண ப்ராஜெக்டில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததால் அவங்க வந்து என்னை இன்னொரு பெரிய ப்ராஜெக்டில் கமிட் பண்ணுறதா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக கம்மிட் ஆகும். வித் என்னோடய பேட்ச்மேட்டோட நான் கம்மிட் ஆவேன்னுட்டு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மணிகை சார். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பாக பத்தாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.